அழகின் ரகசியம்? நான் சினிமால நடிக்க வந்த போது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்பவும் நான் யங்கா இருக்கிறதுனால மேபி யங்கா தெரியறேன். பட் அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கெடணும். அஃப்கோர்ஸ் நம்ம உடம்ப பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும். அது ஒன்று. அண்ட் ஜெனுவினாவே நான் ஹாப்பியா இருக்கேன். இங்க எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்க, டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து மூஞ்சில தெரியுது. அவ்வளவுதான். லவ்லி. இதே மாதிரி சந்தோஷமா நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா அப்பதான் நல்லா இருக்கும் சார். அவங்க சந்தேகத்தை அவங்க கேட்டு போட்டேன் சார். இல்லையா முடிச்சுட்டு கடைசியில் நீங்க எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுறேன். சரி, ஓகே. I'll stop there. சரி, கடைசியா இதோட கேட்டு முடிச்சுட்டு ஒரு கேள்வி வந்துருச்சு. இல்ல, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்காக நீங்க மைண்ட்ல வச்சுட்டு எழுதுன அப்படின்றப்போ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இது வந்து இதுதான் லைனா இருக்கணும், இவருக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருந்து அந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்? இல்ல, நான் இந்த கதை விஜய் சேதுபதி அண்ணா அவர் மைண்ட்ல வச்செல்லாம் எழுதல. ஓகே, நான் ரேண்டமா கதை எழுதுதான். ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும், இவங்க நடிகா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். அது நமக்கு இந்த சீன்ல சரின்றது அடுத்த சீன்ல இது பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த சேதன்னா கரெக்டாக பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதுக்கு அப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆயிடுச்சு. மற்றபடி எப்பவுமே தான் முன்னாடி நிறைய இடத்துல சொல்றேன், ஒரு கதை இவருக்காக பண்றோம் அப்படின்னா இவர் சூட் ஆகுறான்னா இவர் கிடைக்கலன்னா அடுத்த ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். அப்போ இன்னொருத்தருக்காக கொஞ்சம் அதை பட்டிங் டிங்கரிங்கெல்லாம் பார்ப்போம் இவர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட அந்த விஜிஎஸ் 50ன்றது வந்து ஷூட் பண்ணும்போது தெரியாது. அது ஷூட் பண்ணதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அப்போதான் ரொம்ப பூஸ்டப் ஆயிடுச்சு. ஓகே, थैंक यू so much. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்கிறேன். அது எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கேன். சாரி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனுக்கு அண்ட் நித்திலன் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. நான் நிறைய பேசி எதுவும் இங்கே எதுவும் ஆகிட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரெய்லருக்கு ரொம்ப ஃபேனுங்க. திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப திரும்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கும் நித்திலன் சாருக்கும் அண்ட் டோட்டல் டீமுக்கும். அந்த டீமே வந்து பயங்கரமான டீமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சொன்னேன் ஆக்சுவலாக இது ட்ராமா த்ரில்லர் அப்படிங்களா, இது ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களை த்ரில்லராகவும் ட்ரீட் பண்ணும், ட்ராமாவும் ட்ரீட் பண்ணும், அளவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும், அண்ட் ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ எல்லா விதத்திலையும் ஒரு கலவை இந்த படம் வந்து சொல்ல முடியும். இது வந்து நான் சொல்லிட்டேன்னா அந்த சர்ப்ரைஸ் போயிடும். ஸோ படம் முதல் ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ். ஓகே, நீங்க எடிட் பண்றப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு இதுல கட்ல வந்துட்டு கூஸ் பம்ஸ் வந்து நீங்களே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிச்ச ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா உள்ள? இந்த படத்துல எவ்ரி பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மணிகண்டனோட சில பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். அண்ட் வினோத் சாகரோட சில நான் ஷார்ட் கூட சொல்லலாம், பர்சனலா சொல்லலாம், இங்க சொல்ல வேண்டாம். ஸோ ஒவ்வொரு ஷார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் மேம் வந்து இப்போ இதுல ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், முதல் ட்ரெயிலர் போட்டிருப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா தான் உள்ள இருக்கும். ஸோ அப்படின்னா அவங்க நல்லா பண்ணாதான் நான் போட முடியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மம்தா மேம் சேதனை பத்தி சொல்லவே, அது வந்து எப்படின்னா அது இதோட சேதனுக்கு 3வது படம்னு நினைக்கிறேன் நான். ஸோ சேதனை நடிக்கும் போது ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஆக்சுவலா ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணும். அந்த எடிட் அது தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கெடுக்காத மாதிரி நான் எடிட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட மோர் சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த படத்தில் அது ரொம்ப சேலஞ்சிங். எமோஷனலாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது எல்லா விதத்துலையும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணாமல் அந்த எமோஷனல் கொடுக்க வேண்டியது தான் என்னோட கடமை. தேங்க்யூ so much சார். நான் ஏதாவது சொல்லிடுவேன் பயந்துட்டே இல்ல சார், அங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றீங்களா பக்கத்துல இருந்துட்டே? எனிவேஸ் தேங்க்யூ.